மாப்பிள்ள வந்து செஞ்சு வச்சு எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாரா? உன்னை செல்ல கொடுத்து வளர்த்தம் பாரு, என்ன சொல்லணும்? உன் வீட்டுக்காரர் நக்காரு புரிந்து கத்திட்டு இருக்காரா? வாடி, நான் சோப் போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன், கவலைப்படாதே. ஆமா, வந்தவங்க சொச்சி போச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்களா இல்ல கொஞ்சம் பாக்கி வச்சிருக்காங்களா? எனக்கு பாஸ். கண்டிக்காம செல்லம் கொடுத்து வளர்த்தம் பாரு, இவங்கள சொல்லணும். பாவம், அவங்க 5 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? கொஞ்சமாவது பொறுப்பு மரியாதை ஏதாவது இருந்தா தானே. சின்ன குழந்தை மாதிரி மழையில ஆடிக்கிட்டு வந்திருக்கா. ஏடு இத பைத்திய மாதிரி வேஷம், சொட்ட சொட்ட நினைச்சிட்டு வந்து ஏதோ நல்லவங்களா இருக்க போய்தான் இவ்வளவு நேரம் அமைதியா காத்துட்டு இருக்காங்க. வேற யாராவது இருந்திருந்தா நீங்களும் மாச்சு உங்க பொண்ணு மாச்சுன்னு எழுந்து போயிட்டே இருந்திருப்பாங்க. இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? வளர்க்கும் போதே கொஞ்சம் கண்டிச்சு வளர்த்திருக்கணும். அவரு பாவம், உங்ககிட்ட ஏதோ கொஞ்சம் தனியா பேசணுமா, அதனாலதான் இவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட கொஞ்சம் மரியாதை பேசு, ரவுடி மாதிரி பேசாத. நீ செஞ்சதுக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்க. தும்பி இங்க தொலைகாத போ. உட்காரு. நீங்க ஏதோ கொஞ்சம் தனியா பேசணும்னு சொன்னீங்களா? ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்களை இவ்வளவு நேரம் காக்க வச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்க போறதில்ல. ஏன்னா நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு தோணல. எனக்கு இது பிடிக்கல. இந்த பொண்ணு பாக்குறது சந்தையில மாட்ட பாக்குற மாதிரி இருக்கு. அப்பா கிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தேன், அவருக்கு புரியல. அதனாலதான் உங்களையும் உங்க குடும்பத்தையும் அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக நான் அப்படி நடந்துக்கல. எங்க அப்பா அம்மா நான் நல்ல பொண்ணு, அடக்கமான பொண்ணு, குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு, அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் அப்படி இல்லை. என்கிட்ட நிறைய குறை இருக்கு. கோபம், பிடிவாதம், திமிரு, ஈகோ எல்லாம் உண்டு. பொறுப்பு கிடையாது, அக்கறை கிடையாது, இப்படி நிறைய. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, என்னை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். நான் உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா இருப்பேன்னு எனக்கு தோணல. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணு இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் அப்பவே சொன்னேன்ல. என்ன ஜானகி, மாப்பிள்ளை எப்படி? எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா படிச்சவரு, எக்ஸலென்ட் ஜாப். பிஹேவியரல் சயின்ஸ்ல தீசிஸ் கூட சப்மிட் பண்ணிருக்காராம். நான் இப்ப மாமா கூப்பிட ஆரம்பிச்சேன். இவ ஊரை சுத்திட்டு வர வரைக்கும் மாப்பிள்ளை எவ்வளவு பொறுமையோட காத்துக்கிட்டு இருந்தாரு. அவங்க சொந்தக்காரங்க கூட ரொம்ப அன்பா பொறுமையா இருந்தாங்க. திவ்யாவுக்கு இவர் ஐடியல். அதனாலதான் நானும் எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம்னு கிளீனா அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அப்பா ஸ்கூல்ல இருக்க 4-10 கல்யாணத்து வைங்கப்பா, அப்பதான் எனக்கு 3 நாள் மட்டம் போட முடியும். அப்பா அது மட்டும் இல்ல, இப்பவே நாள் ஃபைனலைஸ் பண்ணாதான் சத்திரம் பிடிக்க முடியும். நீ வேற, அவங்க படுற அவசரத்தை பார்த்தா சத்திரத்துக்கெல்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க போல இருக்கு. மாப்பிள்ளை விட்டு இருந்தா அக்காவை இப்பவே தாலி கட்டி கூட்டிட்டு போயிருப்பாரு. அவங்க சம்மதம் சொன்ன போது அம்மா முஞ்ச பாக்கணுமே, ஒரே சந்தோஷம். வெக்கம்தான். நமக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, ஆனா திவ்யாவுக்கு பிடிச்சிருக்கான்னு என்ன கேட்கலையே. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு பிடிக்கல. இவ கிடக்குறா, இவகிட்ட போய் கேட்டுக்கிட்டு. இவ எப்பவுமே இப்படித்தான். அவர்கிட்ட என்ன குறைய கண்ட? அவர் எவ்வளவு இன்டெலிஜென்ட் தெரியுமா? உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிருக்குன்னு சொன்னார்ல, நல்லதெல்லாம் உனக்கு பிடிக்காதே. இந்த வயசுலயே ஒரு பர்சனல் மேனேஜர் தெரியுமா? பிடிச்சிருக்குன்னு சொல்ல. மல்லிகா, ஏமா உனக்கு பிடிக்கல?
பிடிக்கல, அதனால பிடிக்கல. அவர் ரொம்ப நல்ல சாய்ஸ் நான் நினைக்கிறேன். அப்ப நீயே அவரை கல்யாணம் பண்ணிக்கோ. திவ்யா, இந்த பார், ஏன் மாட்டேங்கிற? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். சின்ன குழந்தை மாதிரி பேசாத. அப்ப சின்ன குழந்தை மாதிரி என்ன நடத்தாதீங்க. என் விருப்பத்துக்கு மரியாதை கொடுங்க. எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். பின்ன எப்ப பண்ணிப்பியா? எப்போ தோணுதோ அப்ப பண்ணிக்கிறேன். ஆமா, உனக்கு 55 வயசுல தோணும். நான் இன்னும் படிக்க போறேன். கல்யாணம் பண்ணி படியே. படிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி நல்ல இடம் கிடைக்காது. இல்ல பாருமா, நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். இன்னும் 4 வருஷத்துல ரிட்டையர் ஆக போறேன். உனக்கு கீழே 2 தங்கைங்க இருக்காங்க. உங்க எல்லாரையும் நல்லபடியா நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நீ இஷ்டப்படும் போது கல்யாணம் பண்ணி கொடுக்க என்னால முடியாதுமா. இது ரொம்ப நல்ல இடம். படிச்ச மாப்பிள கல்யாணத்தை கூட சிம்பிளா பண்ணா போதும்னு சொல்லிட்டாங்க. வரதட்சணையே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இதை விட நல்ல இடம் எங்கம்மா கிடைக்கும்? ஏப்பா, உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்களா இல்ல விக்க பாக்குறீங்களா? எவனாவது வரதட்சணை வேணான்னு வந்தா ஒண்ணு பொட்டலம் கட்டி வித்துருவீங்க. அம்மா, injection 5 vials, heparin 10, isartan 20, gelusil 10. கொஞ்சம் இமீடியட்டா அனுப்பி வைக்கிறீங்களா ப்ளீஸ்? ராதி, என்னாச்சு? அப்பாக்கு ஹார்ட் அட்டாக்கா? பிளட் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு. மைல்ட் ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்கு. சிம்டமேட்டிக் அண்ட் சேஃப்டி மெஷர்மெண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கேன். பிரிஸ்கிரைப்டு மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு வந்து செக் பண்ணிட்டு மேல ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ண அவசியம் இல்ல. அப்படி ஏதாவது அவசரம் இருந்ததுன்னா நீங்க போன் பண்ணுங்க. ஓகே? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து எனக்குன்னு எதையும் யார்கிட்டயும் கேட்டதில்லை. இப்ப முதல் தடவையா உன்கிட்ட கேட்க போறேன். தருவியா? எனக்கு தாலி பிச்சு கொடுப்பியா? உங்க அப்பா இந்த கல்யாணத்துல உயிரே வச்சிருக்காரு. நீ இதுக்கு சம்மதிக்கலன்னா அவர் இடிஞ்சே போயிடுவார். உன்னை கையெடுத்து கேட்கிறேன். என்னடா இவ்வளவு சீக்கிரமா எழுந்துட்ட? நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்பா. நிஜமாவா சொல்றேன்? என்ன பார்த்து சொல்லு. இங்க வா. ஏன் திடீர்னு மனசை மாத்திக்கிட்ட? எனக்காக வா. எங்க அப்பா எது செஞ்சாலும்
என் நலத்துக்கு தான் எனக்கு தெரியும். இங்க ரெடி பண்ற உள்ள உனக்காக மாப்பிள்ள காத்துட்டு இருக்காரு. என்னடி இது கண்ணுல தண்ணி? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? எனக்கு இது வேண்டாமா ப்ளீஸ். என்னடி சொல்ற? எனக்கு இது பிடிக்கல. உளராத. அவர் எனக்கு முன்ன பின்ன கூட தெரியாது. எப்படிமா? வாய் மூடுறி. அவர் ஒண்ணு முன்ன பின்ன தெரியாதவர் இல்ல, உன்னை தொட்டு தாலி கட்டினவரு. தாலி கட்டிட்டா மட்டும் எல்லாம் சரியா போயிடுமா? 2 நாள் முன்னாடி என்ன இப்படி அவர்கிட்ட அமைச்சிருப்பியா? ஐயோ பைத்திய மாதிரி உளராத. கண் தொடச்சிட்டு உள்ள விழுந்து வா. வா. அம்மா வேண்டாமா ப்ளீஸ். திவ்யா அம்மா ப்ளீஸ் வேண்டாம். சொல்றத கேளுமா. இருந்து வா. திவ்யா அத்தை, நீங்க உள்ள போங்க, நான் கூட்டிட்டு வரேன். இங்க வா. என்னாச்சு? என்னமாச்சு? எனக்கு தூங்கணும். இவ்வளவுதானே? இதுக்கே அழுற? இதை நீ என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? அதான் இப்ப சொல்றேன்னு. இப்ப நீ தூங்கணும், அவ்வளவுதானே? தூங்கு.
सीखे भैया आगे। शादी मुबारक तुमको, अरे शादी भाई। मुबारक। बेटी बेटी बैग दे दीजिए मुझे। இவர் சந்தீப் சிங் நம்ம வீட்டு பக்கத்துல மெக்கானிக் ஷெட் வச்சிருக்காரு ரொம்ப நல்லவர் मैं तो सारा दिल्ली जानता हूँ, सब लोग मुझे जानते हैं। मुझे दिल्ली में कोई फिक्र, आपको कोई फिक्र करने की जरूरत नहीं है। सीखे तो मेरा खास நீ दोस्त है। சொல்றது ஒரு மணி எனக்கு புரியல. हाँ हाँ सारा सारा है, दिल्ली की बात कर रहा हूँ। எங்க அம்மா இருந்திருந்தா ஆரத்தி எடுத்து குங்குமம் வச்சு உள்ள கூட்டிட்டு போயிருப்பாங்க வெல்கம் இந்த வீட்டுல சமயக்காரன் தோட்டக்காரன் வேலைக்காரன் எல்லாமே நான் தான் இது வரைக்கும் இங்க இருந்த ஒரு பெரிய குறை ஒரு எஜமானி அம்மா இல்லைங்கிறது தான் இன்னையோட அந்த குறை நீங்கிடுச்சு வா இங்கதான் நான் கையை சுட்டுக்கிட்டு காலை சுட்டுக்கிட்டு பத்தலைன்னா தெருமுனையிலே கடை இருக்கு இது வீட்டு சாவி வச்சுக்க இனிமே இது உன் இலாக்கா கல்யாணத்துக்கு முன்னால எனக்கு 2 காதல் உண்டு ஒன்னு புக்ஸ் இன்னொன்னு இசை இது இனிமே உன்னோட ரூம் பிடிச்சிருக்க இதெல்லாம் செங்கலாலையும் சிமெண்டாலையும் கட்டப்பட்ட ஒரு இடம் அவ்வளவுதான் இத ஒரு வீடா மாத்துறது உன் கையில தான் இருக்கு எனக்கு செங்கலும் சிமெண்ட்டும் போதும். Come to my room. என்ன இது? இது என்ன ஆபீஸ் நினைச்சியா விளையாடுற இடம் நினைச்சியா? ஐ எம் சாரி சார் சாரி ஏரி எல்லாம் எனக்கு வேண்டாம். இல்ல சார் ஆபீஸ் நேரத்துல இதெல்லாம் வேண்டாம் தான் நான் சொன்னேன் யோ உன்னையவே அதை கேட்டான். கல்யாணத்துக்கு 10 நாள் லீவு கொடுத்தா 3 நாள் இங்க வந்து நிக்கிறீங்க, என்ன பண்ற? இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா இதுக்கு தான் கூப்பிட்டீங்களாவா? கேட்டதுக்கு பதில் சொல். இங்க என்ன பண்ற? வேலையை பாக்குறேன் கிழிச்ச. அதை விட முக்கியமான விஷயம் எல்லாம் இருக்கு, அதை விட்டுட்டு ஆபீஸ் ஃபைல் வந்து நிக்கிற. ஏன் ஹனிமூன் ஒரு விஷயம் இருக்கு, உனக்கு ஞாபகம் இருக்கா? யூனியன் நெகோசியேஷன் ஒண்ணு இருக்கு உனக்கெல்லாம் போய் ஒருத்தன் பொண்ணு கொடுத்தானே, அவனை சொல்லனியா? உட்காரியா? நீ ஒரு மக்கியா? கல்யாணம் பண்ணா மட்டும் போதாதியா, பொண்டாட்டிய கவனிச்சுக்க தெரியணும். அப்பதான் மத்ததெல்லாம் நல்லபடியா நடக்கும். எது மத்தது புரியுதா? வெளியில கூட்டு போ, டார்லிங் ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல 4 வார்த்தையை விடு. உன்னை விட அழகே இல்ல இந்த உலகத்துலன்னு வாய் கூசாம சொல்லு. அப்புறம் பாரு, ஹனிமூன் தான். முடிச்சிட்டீங்களா நான் போய் என் வேலையை கவனிக்கலாமா டேயா, இந்த கம்பெனிக்கு யார் எம்டி? நீங்க தான் ஒழுங்கா உட்காரு. சீக்கே, ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்கிற முதல் பரிசுதாயா முக்கியம். அவளை கடைக்கு கூட்டு போ, அவ என்ன விரும்புறான்னு தெரிஞ்சுக்கோ, கஞ்சத்தனம் எல்லாம் வாங்கி கொடு. அப்புறம் பாரு நடக்கிறதெல்லாம். இப்படி தாயா என் பொண்டாட்டிக்கு எல்லாம் செஞ்சேன். அன்னையில இருந்து என் லல்லு நில்லுன்னா நிப்பா, உட்காருனா உட்காருவா. Sir, there's a call for you. Don't disturb, I am in important meeting. But sir, it's your wife. Wife? Sir? Where? Telephone? லல்லு, ஹலோ? ஒண்ணுல, நான் தான் வந்து எடுத்து. எப்படி உங்க லல்லு நில்லுனா நிப்பா உட்காருனா உட்காருவாளா அடையா இந்த நேரத்துல வேலையை போய் பாரியா சும்மா. யாரு கூட அங்க பேச்சு? அரைகுறையா ட்ரெஸ் பண்ணுவாளே அந்த செக்ரட்டரி கூட வா. இல்ல அவ ட்ரெஸ்ஸே பண்ணலையா? என்ன சொல்றீங்க? வாய மூடு.
பேசுறீங்க? ஒண்ணே இல்ல வாய மூடுன்ற. யோ சிதம்பரம், என் வாயை மூட சொன்னீங்களா? ஓ வாய இல்ல, இது வேற வாய். ஐ லவ் யூ. மூதேவி லவ் பண்ற நேரமா இது? என்னது மூதேவி? ஆ? நீ வீட்டுக்கு வாயா, உன்னை பேச. ஐயோ லல்லு ஒண்ணே இல்ல. மூதேவி லவ் பண்ற நேரத்தை பாரு. ஓ, வீட்டுக்கு வான்னு வேற சொல்றா. வீட்டுல என்ன செய்ய போறாளோ? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? ம். ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? பொண்ணு பார்க்க வந்த போது நான் அவ்வளவு சொல்லியும் என்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? உன்னை எனக்கு பிடிச்சிருந்தது. என் அண்ணா அண்ணி கட்டாயத்துல தான் நான் உன்னை பொண்ணு பிறந்தேன். உன்னை நேர்ல பார்த்து எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு போகதான் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம், நான் பேச நினைச்சத நீ பேசி கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்னமோ தெரியல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. வேண்டான்னு சொல்ல வந்தவன் சம்மதம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உனக்கு இந்த கல்யாணம் நடந்ததுல சந்தோஷம் தானே? இல்ல. குட் ஈவினிங் சார். ஹோப் யூ என்ஜாய் யுவர் டின்னர். தேங்க் யூ. குழந்தைங்க அழுதுகிட்டே பறக்குது தெரியுமா? இந்த உலகத்துக்கு வர விருப்பம் இல்லைன்னு அழல. வந்த இடம், மொழி, சூழ்நிலை எல்லாம் புதுசா இருக்கேன்னு தான் அழுது. கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் உன் நிலைமையும். புது இடம், புரியாத மொழி, அறிமுகம் இல்லாத புருஷன். அந்த கஷ்டம் எனக்கு புரியுது. அது தானே மறையிற வரைக்கும் நான் காத்திருக்க தயாரா இருக்கேன். ஏங்க நிறுத்திட்டீங்க? ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தொடு. ஏதாவது பரிசு வாங்கி கொடுக்கணும்னு தோணுது. அது புடவையா நகையான்னு தெரியல. தொடு. எனக்கு எதுவும் வேண்டாம். கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் முறையா வெளியே வந்திருக்கோம். உன்னை நான் வெறும் கையோட கூட்டிட்டு போக விரும்பல. அதான் எதுவும் வேண்டாம்னு சொல்றேன்ல. எது வேணாலும் கேளு. நான் எது கேட்டாலும் வாங்கி தருவீங்களா? என்னால முடிஞ்சா நிச்சயமா வாங்கி தரேன். எனக்கு விவாகரத்து வேணும். வாங்கி தர முடியுமா? அது இந்த கடையில கிடைக்குமா? நிலாவேவா செல்லாதேவா என்னாலும் உன் பொன்வானம் நான். என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அணைத்தே. நிலாவேவா செல்லாதேவா.
இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நேத்து என்ன நடந்ததுன்னு சொல்லு. நான் சொன்னபடி வெளியில கூட்டிட்டு போனியா? அதான பார்த்தேன். நான் சொன்னதை கேட்காம இருப்பியா? அது போட்டோம். அவ என்ன விரும்புறான்னு கேட்டியா? கேட்டேன். சொல்லு சொல்லு, என்ன கேட்டா? டைவர்ஸ் கேட்டா. வாங்கி கொடுக்கட்டுமா? ஏய் பால குடி குடிடா. ஏய் பிடி 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 பிடி. திவ்யா ஒரு நிமிஷம். தயவு செஞ்சு என் கையை விடுங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். கையை விட்டுட்டு சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஏன் பயமா இருக்கா? இது பயம் இல்ல, பிச்சை. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? பிடிக்கல அவ்வளவுதான். நான் தொடர்றது உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கல. நீங்க தொட்டா கம்பளி பூச்சி ஊற மாதிரி இருக்கு. என்னது இது? ஒரு சின்ன பரிசு. எனக்கு தான் எதுவும் வேணான்னு சொன்னல. எனக்கு வேணும்னு தோணுச்சு. அதை திறந்து பார்க்க போறது இல்லையா? இல்ல. நான் கட்டாயப்படுத்தினா? உங்க கட்டாயத்துக்கு நான் கட்டுப்படணுங்கிற அவசியம் இல்ல. நான் உன்னை தொட்டு தாலி கட்டினவன். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு கயிறு. மஞ்சள் சாயம் பூசின ஒரு வெறும் கயிறு, அவ்வளவுதான். ஆனா ஊர் உலகம் அது அப்படி நினைக்கலையே. அவங்களுக்கு வேணா நான் உங்க மனைவியா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் உங்க மனைவி இல்ல. ஏன்? ஏன்னா என் எதிரில உங்களை கணவரா ஏத்துக்க முடியல. அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா என் எதிரும் என்கிட்ட இல்ல. எதிரும் என்கிட்ட இல்ல. எதிரும் என்கிட்ட இல்ல. என்கிட்ட இல்ல. ஒரு நிமிஷம். இதை திறந்து பார்க்க போறது இல்லையா? நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் இதுதான் உங்களுக்கு முக்கியமா படுதா? ஓகே, இப்ப அதை திறந்து பார்க்கணும், அவ்வளவுதானே? விவாகரத்து மனு. நீயா விரும்பி கேட்டது ஒண்ணு, நானா விரும்பி கொண்டு வந்தது ஒண்ணு. நேத்து நீ விவாகரத்து கேட்டப்போ விளையாட்டா கேக்குறியா இல்ல நிஜமாவே கேக்குறியான்னு எனக்கு புரியல. ஆனா இப்ப நீ சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நீ கேட்டதுலயே நியாயம் இருக்குன்னு எனக்கு தோணுது. என்ன பொறுத்தவரை உன் கடந்த காலத்தை பத்தி எனக்கு எந்த விதமான அக்கறையும் இல்ல. உன் வருங்காலத்தை தான் நான் பகிர்ந்துக்க ஆசைப்பட்டேன், இன்னமும் ஆசைப்படுறேன். உனக்கு இந்த கல்யாணத்துல இன்னும் நம்பிக்கை இருந்தா நான் கொடுத்ததை ஏத்துக்க. இல்ல இந்த கல்யாணம் வேண்டாம், சுதந்திரம் தான் வேணும்னு நீ நினைச்சினா இந்த விவாகரத்து மனுல கையெழுத்து போடு. நீ எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் முழு மனசோட சம்மதிக்கிறேன்.
உங்க 2 பேர்ல யாரு விவாகரத்துக்கு அப்ளை பண்றீங்க? 2 பேரும் தான். அப்படின்னா உங்க 2 பேருக்குள்ள வேறுபாடு? வேறுபாடுன்னு எதுவுமே இல்ல. ஆனா பெருசா ஒரு ஈடுபாடு இல்ல, அதனால்தான். அதுக்கு விவாகரத்து வரைக்கும் போகணுமா? போகணும்னு எங்களுக்குள்ள தோணுச்சு, அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கோம். ஆனா நாளடைவுல ஈடுபாடு வரலாம் இல்லையா? உங்களுக்கு இந்த கேஸ் எடுக்கிறதுல விருப்பம் இல்லையா? உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 7 நாள். 7 நாளா? 7 நாளைக்குள்ள விவாகரத்தின் முடிவுக்கு வந்துட்டீங்களா? விவாகரத்துன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் 7 நாளுக்கும் 7 வருஷத்துக்கும் என்ன வித்தியாசம்? உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா சட்டத்துக்கு இருக்கே. பரஸ்பர ஒப்பந்தத்தின் பேர்ல கோர்ட்ல விவாகரத்து வாங்கணும்னா கல்யாணம் ஆகி குறைஞ்சது 1 வருஷம் ஆயிருக்கணும். உங்க 2 பேருக்கும் இந்த கல்யாணத்துல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா நம்ம சட்டத்துக்கு இருக்கு. இந்த 1 வருஷத்துக்குள்ள உங்க மனசு மாறிடலாம் இல்லையா? அப்போ இப்போ அப்ளை பண்ணா கூட 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் கோர்ட் டைவர்ஸ் கொடுக்கும். அது வரைக்கும் நீங்க ஒருத்தர் பொறுத்துக்கணும். இதுக்கப்புறமும் நீங்க விவாகரத்துக்கு அப்ளை பண்ண விரும்புறீங்களா? எஸ். எங்களை பொறுத்த வரைக்கும் விவாகரத்துன்னு முடிவுக்கு வந்துட்டோம். இந்த 1 வருஷம் எங்க மனசு மாத்திடாது. தயவு செய்து இதை கோர்ட்ல ஃபைல் பண்ணிடுங்க. நான் இவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா? ஷிவ். ஆஸ் an advocate, நீ கேக்குற இந்த டைவர்ஸ வாங்கி கொடுக்க என்னால முடியும். ஆனா ஒரு பொண்ணா இந்த விவாகரத்தை வாங்கி கொடுக்க எனக்கு மனசு இல்லம்மா. உங்களுக்குள்ள என்ன வேறுபாடு, ஏன் இந்த விவாகரத்துன்னு எல்லாம் எனக்கு தெரியாது. என்னவா இருந்தாலும் சரி, அவசரப்படாத. ஒரு பொண்ணு புருஷன் இல்லாம வாழறது ரொம்ப கஷ்டமா. அதை நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன். அதையே நீயும் படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். அப்புறம் ஓ இஷ்டம். நாளைக்கே நான் இதை ஃபைல் பண்ணிடுறேன். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவோ கண்ணே என் கண்ணே பூவாளமே கூடாதென்னும் வானம் உண்டோ சொல் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே मुबारक हो कांग्रेचुलेशन कांग्रेचुलेशन अरे भाई बधाई हो भाई बहुत बहुत बधाई दोनों की जोड़ी अरे यार ये भी they are made for each other huh विश यू हैप्पी मैरिड लाइफ they are going to be one of the best couple in your office here बेटा ये पूजा का कुमकुम है बहू को सिंदूर लगा दो लगा दो ना बेटे अरे लगाना यार अरे लगाया जल्दी लगाना अरे लगाया है लगाना लगा दो यार
வானம் உண்டோ சொல் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே என் அன்பே. I'm sorry. நான் அப்படி போயிருக்க கூடாது. உடனே வந்துடலான்னு தான் போனேன். ஆனா நான் செஞ்சது தப்பு தான், ஒத்துக்கிறேன். தப்பு என் மேலதான். இவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டதே எனக்கு மறந்து போச்சு. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண கையோட பூ மாலை வாழ்த்துக்கள். உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இல்ல, இருந்தாலும் நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. வந்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? எல்லாரும் உங்க கூட வேலை பார்க்கறவங்க வேற. இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். நான் என்னையே மாத்திக்கிறேன். ப்ளீஸ், எனக்காக உன்னை நீ மாத்திக்க வேண்டாம். நீ இங்க இருக்க போறது இன்னும் 1 வருஷம் தானே. இது உன் ரூம். இந்த அக்கி. நீ இங்க இருக்கிற 1 வருஷம் முழு சுதந்திரத்தோட இருக்கணும்னு நான் விரும்புறேன். உன் வாழ்க்கையில நான் எந்த விதத்திலையும் குறுக்கிட மாட்டேன். இது உன் வீடு. உன் விருப்பம் போல இருக்கலாம். எனக்காக நீ எதையும் செய்ய வேண்டாம். Apart from the roof, we don't have to share anything. Okay? உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட வருத்தமோ கோவமோ வரலையா? Good night. சீக்க என் பொண்டாட்டி லல்லுவ டைவர்ஸ் பண்ணிடலான்னு பாக்குறேன். ஏன்னா அடிக்கடி செக்ரட்டரிகளை மாத்தி என் கழுத்தை அறுக்கிறா. டைவர்ஸ் பத்தி ஏதாவது அட்வைஸ் வேணும்னா என்கிட்ட கேளுங்க. ஆமா, இவர் பெரிய அனுபவஸ்தரு. நேத்து தான் கோர்ட்ல ஃபைல் பண்ணிட்டு வந்திருக்கோம். விளையாடுறியா? மியூச்சுவல் கன்சர்ன் கேஸ்ல டைவர்ஸ் வர 1 வருஷம் ஆகுமா? அது வரைக்கும் இங்கதான் இருக்க போறா. ஆனா ஒரே வீட்டுல தங்கினாலும் தனித்தனியா வாழ போறோம். என்னப்பா இது? அவன் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடியே சேர்ந்து வாழ்றான். நீ என்னடா நான் கல்யாணத்தை பண்ணிட்டு தனித்தனியா வாழ்றான்ற? என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே. बेटी मुझे तमिल सीखना है. I want to learn Tamil. என்னது? தமிழ் கத்துக்கணுமா? ஏன் தமிழ் உருப்படியா இருக்கணும் பிடிக்கலையா? नहीं नहीं, एक बड़ा आदमी, big Tamil man coming to my garage. I speak Tamil with him. He liked. So he's an big, imported cars to my garage. சரி சரி, நீ பேசுற தமிழ் கேட்டு அந்த ஆள் கார் எல்லாம் உன் கராஜ்க்கு அனுப்பணும், அவ்வளவுதானே? வா வா வா, நான் தமிழ் கத்து கொடுக்குறேன். வா, உட்காரு உட்காரு. ஐ டீச் தமிழ். ஓகே, இப்போ நான் உனக்கு 4 வார்த்தை தான் கத்து கொடுப்பேன். அதை கேட்டு அந்த ஆள் அசந்து போயிடுவார். चार. चारे चार वो उनका मर गया? मेरा तमिल सुन के मर गया? मर गया. இப்போ tomorrow he come. அதுக்கு இப்போ आएगा hotel. வாடா டே மடையா. बड़ा दे मोड़िया. மடையா मड़िया. बड़ा दे मड़िया. இப்போ 2வது வார்த்தை. செகண்ட் அது வந்து he come. You want to say sit down.
Sit down, sit down. बैठिए हाँ बैठिए அதுக்கு வந்து உட்காருடா சோம்பேறி. உட்காருடா சோம்பேறி. சோம்பேறி. உட்காருடா சோம்பேரி. Very good, correct. இப்போ third. அது வந்து he talk Tamil. You talk what? What? You say வாய மூடுடா. வாய மூடுடா. வாய மூடுடா. சரிதான் வாய மூடுடா. சரிதான் வாய மூடுடா. First class. இப்போ last word, fourth. चार. Everything finished. He goes. Go. You say thank you, bye bye. Thank you. Thank you. What? What? Poda die. Poda die. Poda die. Poda die. சத்தமா. Poda die. அவ்வளவுதான். Poda die. Poda die. காஃபி தான் நீங்க குடிக்கணும்னு நான் சொல்லல. இருந்தாலும் ஒரு வா குடிச்சிட்டு பிடிக்கலன்னு வேற போட்டிருக்கலாம் இல்லையா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? 5:30 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எந்திரிச்சு பாலை காய்ச்சி டிகாக்ஷன் போட்டு தூக்க கலக்கத்துல கையை கூட சுட்டுக்கிட்டேன். நீங்க என்னடானா ஒரு மரியாதை கூட அது தொட்டு பார்க்கல. இன்னைக்கு நீங்க இருக்கிற காஃபி போட்டு தர நானும் சாப்பிட்டுருவேன். ஆனா 1 வருஷம் கழிச்சு யார் காஃபி போட்டு தருவாங்க? இந்த சுகமெல்லாம் பழகி போச்சுன்னா பின்னால நான் தானே கஷ்டப்படணும். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவோ கண்ணே என் கண்ணே பூவாளமே கூடாதென்னும் வானம் உண்டோ சொல் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே. மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவோ கண்ணே என் கண்ணே பூவாளமே கூடாதென்னும் வானம் உண்டோ சொல் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ
அன்பே என் அன்பே. इधर संदीप सिंह कौन है? வாடாதாய் மடியா, வாடாதாய் மடியா. மடையனா இது என்னது ஆரம்பமே சரியில்லையே. ஏப்பா தலப்பா உனக்கு எப்படி இருக்கு உடம்பு? உட்காரேடா சோம்பேறி. சோம்பேறியா? ரொம்ப உட்காரேடா சோம்பேறி. உட்காரப்பா. இது என்ன ரொம்ப உள்ள குறையுது? ஐயோ பக்கத்துல யாராவது பார்த்தாங்கன்னா நம்ம மான மரியாதை எல்லாம் கப்பல் ஏறிடும் போல் இருக்க. இவனை யாரு தமிழ் பேச சொல்லி அடிச்சா? இந்தாப்பா சிங்கு, இந்த வண்டிய என் பொண்டாட்டிக்கு மேல உசுரா நான் வச்சிருக்கேன். அதனால கொஞ்சம் பார்த்து. சத்தவாய மூடுதா. யோ தாடி சத்தவாய மூடுதா. அத்தாதையா. சத்தவாய மூடுதா. யோ யோ என் டிரைவருக்கு தமிழ் தெரியா? அவன் காதுல விழுந்தா என் மான மரியாதை எல்லாம் போயிடுயா. சத்தவாய மூடுதா. ஐயா உன்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. இந்தா கையப்படி, சாவிய வச்சுக்க. வண்டி எப்படி வேணாலும் செய், என்ன விடு. போடாதாய். ஐயோ போடாதாய். அட பாவி போடாதாய். ஐயோ என் பொண்டாட்டி லல்லு கூட என்ன இப்படி திட்டது இல்லையே. இன்னைக்கு சாயந்தரம் சீக்கிரம் வரீங்களா? ஏன் இன்னைக்கு என்ன? இல்ல, நான் இங்க வந்து இன்னையோட 30 நாள் ஆகுது. என்ன 1 மாசமா பொறுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வேளையாவது நல்ல சாப்பாடு போடணும்னு நினைக்கிறேன். தாமஸ், एक मिनट प्लीज मेरी बात सुनिए. एक मिनट. साहब मैं मेंबर हूं यूनियन का. साहब आपको कोई हक नहीं है मुझे सस्पेंड करने का. आप मुझे सस्पेंड करेंगे तो मेरे बच्चे बर्बाद हो जाएंगे. आप क्या समझते कि मैं यूनियन का मेंबर नहीं हूं? मेरे पास कार्ड है यूनियन का और पूरी यूनियन मेरे साथ देगी. साहब तुम्हारा ये कागज मेरा कुछ नहीं बिगाड़ सकता. साहब इस चीज को दिमाग में रखिएगा साहब. और ये कागज मेरा कुछ भी नहीं बिगाड़ सकता था. साहब आपकी हल्की फुल्की धमकियों से मैं डरने वाला नहीं. अगर मुझे कुछ हो गया तो मैं छोड़ने वाला नहीं. आप जैसे 36,000 आदमी आए और चले गए. आप कब जाना चाहते हो मुझे बताओ साहब. और अगर मैं जिंदा रहा तो तुम्हें भेज के दूंगा. मैं आपको छोड़ने वाला नहीं. और अगर मेरा घर बर्बाद हो गया तो मैं आपको बर्बाद कर दूंगा. आपका ये सस्पेंड जो है ना आपके सामने बोल रहा हूँ. इसकी मैं कोई नहीं समझता. சீக்கிரம் வரீங்களா? இல்ல, நான் இங்க வந்து இன்னையோட 30 நாள் ஆகுது. என்ன 1 மாசமா பொறுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வேளையாவது நல்ல சாப்பாடு போடணும்னு நினைக்கிறேன்.
ஐம் சாரி, நேற்று ஆஃபீஸ்ல இருந்து வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தப்பு என் மேலதான். நான் போட்ட காஃபியை குடிக்க மாட்டேங்க, நான் பண்ண சாப்பாட்டையா சாப்பிட போறீங்க? ஆஃபீஸ்ல நேற்று ஒரு எதிர்பாராத ப்ராப்ளம். ஒரு ஆபரேட்டரை சஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருந்தது, அதனால தான் கொஞ்சம் லேட். ஆமா, ஆபீஸ்ல உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கும், அதுக்கு நடுவுல வீட்டுல ஒருத்தி காத்துட்டு இருக்கான்னு உங்களுக்கு ஞாபகமா இருக்கும்? இல்ல ஒரு போன் பண்ணி சொல்லத்தான் உங்களுக்கு நேரம் இருக்குமா? நான் என் கடமைக்காக 2 காபி போட்டிருக்கேன், ஆனா நீங்க இது குடிக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பால் டிகாக்ஷன் எல்லாமே வெளியே இருக்கு, நீங்களே போட்டுக்கோங்க. எனக்கா நீங்க உங்க கொள்கை எல்லாம் தியாகம் பண்ணணும்னு அவசியம் இல்ல, நீங்க வேற போட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம், அதுல சக்கரை இருக்காது. நீங்க எப்படியும் குடிக்க போறது இல்ல, சக்கரை போட்டு வச்சா கெட்டு போயிடும். அப்படியே பிளாஸ்க்ல ஊத்தி வச்சா மத்தியானமா குடிப்பேன், அதனாலதான் சக்கரை போடல. சரியா இருக்கா? நீ இந்த ஊரை சுத்தி பார்த்திருக்கிய? ஓ, ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திருக்கேன், இந்த வீட்டை பார்த்திருக்கேன். பார்க்க ஆசைப்படுறிய? நேத்து வரலங்கிறதுக்காக இன்னைக்கு என்ன வெளில கூட்டிட்டு போகணும்னு அவசியம் இல்ல. இல்ல, நிஜமாவே என்ன கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். எப்போ? இன்னைக்கு. உங்க ஆபீஸ்? போன் பண்ணி வரலன்னு சொல்லிடுறேன். நிஜமா? அப்ப இப்பவே போன் பண்ணுங்க. ஏன்றீங்க? பண்றேன் பண்றேன். சீக்கிரம் 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 போங்க. ஓகே. ஐயோ, மெட்ராஸ் தமிழ் தமிழ் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஐயோ, ஐயோ, மெட்ராஸ் போலீஸ் போல இருக்கு. ஐயோ ஐயோ, சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க. சீக்கிரமா. हाँ ठीक है, आप मरीज को भेज दीजिए. एक्सक्यूज मी, 1 मिनट. प्लीज एक्सक्यूज मी, Yes? एक्सक्यूज मी, इमरजेंसी एडमिशन. एडमिशन उस काउंटर में जाइए. हाँ ठीक है, रख दीजिए.
My husband is bleeding. He's in the car. Please, admission வேணும். ஆக்சிடென்ட்? இல்ல, accident இல்ல. நாலு ஆளுங்க. I mean, four men beat him up. Please. वो पुलिस केस उधर. Excuse me, please. My husband is bleeding. Emergency admission. ये फॉर्म भर दीजिए. There's no time. प्लीज Please. फिल अप दिस फॉर्म. He's dying. Please. आपने पुलिस को इन्फॉर्म किया क्या? अगर आप उनके रिश्तेदार हैं तो उनको एडमिट कर सकते हैं हम. சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. आप उनके रिश्तेदार हैं? I mean, what are you saying? आप उनके रिलेटिव हैं? Yes, relative. क्या रिलेशन है? என் புருஷன். Please. எப்படியாவது காப்பாத்துங்க. Please. वहां बैठ जाइए. संभालो यार, बैठो यार. अच्छा मैं जा रहा हूँ, नहीं तो मेरी बीवी मेरी जान ले लेगी. நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. இருந்தாலும் சொல்றேன். பெத்த தகப்பன போல நீங்க எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. थोड़ा दे. अबे हो बलबीर, मैं आ रहा हूँ यार, दरवाजा खोल दो.
சாப்பாடு ரெடி. நான் இன்னைக்கு கார சாரமா சமைச்சிருக்கேன். இத சாப்பிடணும்னா பயங்கரமா பசி இருக்கணும், இல்லாட்டி கண்ணா பின்னாலும் தைரியம் இருக்கணும். நீங்க எப்படி? நீ சாப்பிடலையா? வம்பா, முதல்ல நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலைன்னா நான் சாப்பிடுறேன். கையிடுங்க, நான் ஊட்டி விடுறேன். நான் தொட்டா நீங்க ஒண்ணும் கருகி போயிட மாட்டீங்க. எனக்கு ஒண்ணும் ஆகாது, உனக்கு தான் கம்பளி பூச்சி வர்ற மாதிரி இருக்கும். எங்க கிளம்புறீங்க? நீங்க எங்க கிளம்புறீங்க? ஆபீஸ்க்கா? 15 நாளாவது பெட் ரெஸ்ட்ல இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா? உங்களால ஷூ கூட போட முடியல, ஆபீஸ் தேவையா? நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? நான் அது கொடுக்க மாட்டேன். டாக்டர் சொல்றதுக்கா இல்லாட்டியும் அட்லீஸ்ட் நான் சொல்றதுக்கா கொஞ்சம் கேளுங்களேன். நீங்க தொட்டு தாலி கட்டினீங்களே, அந்த கடனுக்காவது கொஞ்சம் கேளுங்களேன். நம்ம 2 பேரை பொறுத்த வரைக்கும் இந்த தாலி ஒரு வெறும் கயிறு, மஞ்ச சாயம் பூசின ஒரு கயிறு, அவ்வளவுதான். போங்களேன், போய் முட்டிக்கீங்க, கை உடைச்சுக்குங்க, கால் உடைச்சுக்குங்க. எனக்கு என்னாச்சு? நானா கட்டிக்கிட்டே போறேன். अरे संदीप सिंह, ओह आओ साहब आओ, ये पकड़ो यार। कते की औलाद। चुप बे साले, चुप। கத்தை की औलाद அப்படினா என்ன அர்த்தம் தெரியுமா? கழுதைக்கு பிறந்தவனே. டேய், என்னையாடா திட்ற? கத்தை की औलाद। सर, तुम्हारी गाड़ी, योर कार, ओके? कुत्ते कमीने। साहब, योर गाड़ी
ஓகே குத்தே கம்மீனே அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வெறி நாயேன்னு அர்த்தம். மொத்தமா 100 ரூபாய் கொடுத்து உன்னை திட்டுறதுக்குன்னே 4 வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன். गाड़ी तुम्हारी गाड़ी फर्स्ट क्लास. அச்சா பகலா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பைத்தியக்காரான்னு அர்த்தம். என்னையா திட்டுற? अरे साहब 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 when next car coming? சுப்ரகோ சாலா வாயமுடா மச்சான் போனி. अरे साहब साहब तुमने हमारा बिल नहीं दिया है. हमारा बिल नहीं दिया है. अरे बदमाश कहीं का. எப்படிமா இருக்க? அவர் நல்லா இருக்காரா? என்னது அது திடீர்னு லெட்டர் கூட போடல? எனக்கு செக்ரட்டேரியட்ல கொஞ்சம் வேலை இருந்தது. இவனும் உன்னை பார்க்கணும்னு அடிச்சிட்டு இருந்தா, அதனாலதான். இத கொடுங்க. வாங்க வாங்கப்பா, நீங்க உட்காருங்க, நான் அவரை கூட்டிட்டு வரேன். கீழே யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாருங்களேன். அப்பா அம்மா வந்திருக்காங்க. என்னால நம்பவே முடியல இப்படி திடீர்னு. மரியாதைக்கு ஒரு தடவை வந்து வாங்கன்னு கூப்பிடுங்களேன். அதான் வந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன வாங்கன்னு கூப்பிடுறது? காஃபி போட்டு கூட நான் ஆபீஸ் போகும்போது பாக்குறேன். ஆபீஸ் போறீங்களா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவ் போடுங்களேன். அப்பா கூட செக்ரட்டேரியட் போகணும்னு. எனக்கு என்ன வேற வேலை இல்ல? பொண்ணு கொடுத்துட்டோங்கிற சாக்குல மூட்டை முடிச்சோட வந்துருவாங்க. அப்புறம் செக்ரட்டேரியட் அது இதுன்னு உயிர் எடுப்பாங்க. கத்தாதீங்க, அவங்களுக்கு கேட்க போகுது. கேட்கட்டுமே, அப்பாவது ஏதாவது புரியுதான்னு பாக்கலாம். அவர் குளிச்சிட்டு இருக்காரு, இப்ப வந்துடுறாரு. வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அண்ணா அண்ணி, ராதி காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சிருச்சா? மல்லிகா எப்படி பாஸ் பண்ணாலா இல்லையா? உங்களெல்லாம் நான் எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா? ஒவ்வொரு நாளைக்கு 100 வாட்டி நினைச்சு பாக்க, 100 டைம்ஸ். நீ எப்படி நினைக்கிறே இல்லையா? நீ எங்க விட்டுதுடா ஒரு தொல்லைன்னு நிம்மதியா இருந்திருப்ப. பாவம் அப்பாதான் டெய்லி காலையில திட்டுறதுக்கு ஆளே கிடைச்சிருக்க மாட்டாங்க இல்லப்பா? அது இருக்கட்டும், நீ சந்தோஷமா இருக்கியாமா? உங்களுக்கு எல்லாம் காஃபி போட்டு தட்டுமா? இருங்க. நீருடா, நான் போட்டு தரேன். இது பாரு, நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த சமையல் ரூம் பக்கமே வரக்கூடாது. உனக்கும் புருஷனுக்கும் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸா சமைச்சு போடுறேன். மாப்பிள்ள வர. நல்லா இருக்கீங்களா? ஆபீஸ்ல இருந்து வர கொஞ்சம் லேட் ஆகும். டிஃபன் சாப்பிடல? எனக்கு வேண்டாம், வந்திருக்கு உங்களுக்கு கொடு. எல்லாருக்கும் இருக்கு. எனக்கு வேண்டாம் சொல்றேன்ல. ஏதோ செக்ரட்டேரியட் போகணும்னு சொன்னீங்களே. பரவாயில்ல மாப்பிள்ள, நான் டாக்ஸில போய்க்கிறேன், நீங்க போங்க. அவர் காலையில எழுந்ததுல இருந்து தலைவலி, அதனாலதான் கொஞ்சம் கோவமா இருந்தாரு. இல்லாட்டி என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாரு. நான் எதை சொன்னாலும் செய்வார் தெரியுமா? என்ன எல்லா இடத்துக்கு கூட்டிட்டு போவாரு, எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு. என்ன ராணி மாதிரி பாத்துக்கிறாரு. நிஜமா, நான் சொல்றது நம்பு. அப்ப ஏமா படுக்க மட்டும் தனித்தனியா இருக்கு? ஒரு புருஷன் காலையில பொண்டாட்டி சத்தம் போடுறது சின்ன விஷயம். இது எல்லார் வீட்டுல நடக்கிறதா. ஆனா அவங்க படுக்க தனித்தனியா இருக்கிறது சின்ன விஷயம் இல்ல. உங்களுக்குள்ள என்ன வேறுபாடு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எதுவா இருந்தாலும் நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போமா. ஜானகி, அப்பா வராரு, கடை தொடச்சுக்குமா. ஜானகி, போன வேலை முடிஞ்சதுங்களா? முடிஞ்சது. இந்தா, என்ன இது? இது ட்ரெயின் டிக்கெட். சாயங்காலத்துக்கே கிடைச்சது, ரிசர்வ் பண்ணிட்டு வந்துட்டேன். சாயங்காலத்துக்கேவா? இத உள்ள வைமா. வாங்க மாப்பிள, வந்த வேலை முடிஞ்சு போச்சு. அதனாலதான் ஈவினிங் ட்ரெயினுக்கே டிக்கெட் புக் பண்ணிட்டேன். நீங்க வந்தவுடன் சொல்லிட்டு போகலான்னு பாத்துட்டு இருந்தேன். அப்ப நான் வரட்டுமா? மாப்பிள, உங்க கல்யாணத்துல நான் ஏதாவது குறை வச்சிருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சமா நான் அதை எப்படியாவது சரி பண்ணிடுறேன். ஆனா அதுக்காக என் குழந்தைய கண்கலங்க வைக்காதீங்க. நான் உங்களை கையெடுத்து கேட்டுக்கிறேன். நல்லா இருமா.
காத்துங்க. ஆனா எங்க அப்பா அம்மா மேல கோத்த காட்ட உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட் தெரியுமா? உறவுக்கு தான் மரியாதை காட்டலனா கூட வயசுக்காவது மரியாதை கொடுத்திருக்கலாம். உங்க அப்பா அம்மா கிட்ட அன்பா மரியாதையா நடந்துக்கணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா நான் அப்படி நடந்துக்கிட்டேன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீ எங்க போகும்போது விவாகரத்துக்கு நீ மட்டும்தான் காரணம்னு அவங்க நினைக்கலாம் இல்லையா? இப்ப உங்களுக்கு என் மேல பெரிய அபிப்பிராயமே கிடையாது. நீ திரும்பி போகும்போது இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையோட வாழறதை விட நீ இங்கே தனியா வாழலான்னு உன்னை சந்தோஷமா வரவேற்பாங்க. यूनियन वाले क्या बोलते हैं? நிமிஷம் உங்ககிட்ட ஒண்ணு காட்டணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு, தொந்தரவு பண்ணாத. ஒரே ஒரு நிமிஷம் தானே கேட்கிறேன். Will you stop it? தொந்தரவு பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. மரியாதையா சொன்னா உனக்கு புரியாது? நானும் பொறுத்து பொறுத்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறதுக்கு ஒரு அளவு இல்ல. நீ என்ன செஞ்சாலும் யாரும் கேட்க மாட்டாங்க தைரியமா? Well, then you're mistaken. There is a limit and this is it. தயவு செஞ்சு வெளியே போறியா? இந்த இடத்தை விட்டு வெளில போக சொல்றீங்களா இல்ல இந்த வீட்டை விட்டு வெளில போக சொல்றீங்களா? ரெண்டும் தான். அப்ப இன்னும் ஏன் என்னங்க வச்சிட்டு இருக்கீங்க? அட்ரஸ் கண்டுபிட வேண்டியதானே? போயே, உன்னை யார் வேண்டாங்கறாங்க? அப்ப என் டிக்கெட் ஏற்பாடு பண்ணுங்க. Sita Travels? Miss Preeta? Yeah, this is CK here. I want a first class train ticket to Madras. Tomorrow. Yeah, tomorrow. The name is Divya. Mrs. Divya Chandrakumar. Okay, thank you. सर, मैं सीता ट्रेवल से आया हूं। ये आपकी मद्रास की टिकट है। Train ticket. நான் என்ன பண்றது? போகாதேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். சத்தியமா இந்த ஜென்மத்துக்கு நான் உங்களை விட்டு போக மாட்டேன். போக விரும்பலேன்னு ஒரு வார்த்தை சொல்ல. சத்தியமா நான் உன்னை போக விட மாட்டேன். நான் போகட்டுமா வேண்டாமா? உன் இஷ்டம். நீ என்ன நினைக்கிறியோ அதை செய். நான் நீங்க நினைக்கிறத பத்தி கேக்குறேன். இது உன் வாழ்க்கை, உன் முடிவு. எனக்கும் உன் முடிவுக்கும் சம்பந்தம் இல்லை. உங்களுக்கும் எனக்குமாவது சம்பந்தம் இருக்கா? தெரியல.
தாலி கட்டிட்டா மட்டும் போதுமான்னு நீதானே கேட்ட. வீட்டு கணக்கெல்லாம் இதுல எழுதி வச்சிருக்கேன். டோபி அட்வான்ஸ், பால்காரன் பாக்கி எல்லாம் இதுல இருக்கு. இது ஸ்டோர் ரூம் சாவி. அரிசி பருப்பு எல்லாம் இன்னும் 2 மாசத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இது வீட்டு பணத்துல மிச்சப்படுத்தினது. இது உங்க பாஸ்புக், செக் புக், பீரோ சாவி. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நீங்க சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? 4 மணிக்கு ட்ரெயின், 2 மணிக்கு வந்து கூட்டிட்டு போறேன். எனக்கா நீங்க வர வேண்டாம், நானே போய்க்கிறேன். இந்தா, நீ முதல்ல என்கிட்ட விரும்பி கேட்டது. அதை கூட வாங்கி கொடுக்காம உன்னை அனுப்ப நான் விரும்பல. விவாகரத்து. இன்னைக்கு காலையில தான் வந்தது. உனக்கும் எனக்கும் இன்னையில இருந்து எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு. உங்க மனசு அப்படி சொல்லுதா? இது ஒரு வெறும் காதம். என் மனசுக்குள்ள இருக்கிறதோ உங்க மனசுக்குள்ள இருக்கிறதோ இதால நிச்சயமா மாத்த முடியாது. உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, என்னால தாங்கிக்க முடியும். ஆனா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒத்துக்கதான் மனசு இல்ல. நான் ஒத்துக்கிறேன், வெக்கத்தை விட்டு ஒத்துக்கிறேன். நான் உங்களை விரும்புறேன், சத்தியமா மனப்பூர்வமா உங்களை விரும்புறேன். என்னைக்காவது ஒரு நாள் நீங்களும் என்ன விரும்புறீங்கன்னு நினைச்சீங்கன்னா நான் காத்துட்டு இருப்பேன். அது வரைக்கும் ஞாபகமா இதை வச்சுக்கோங்க.
सेंट्रल एक्सप्रेस गाड़ी पहली प्लेटफॉर्म से 5 बजे रवाना होगी।